தங்கள் கட்சியை வளர்ப்பதற்காக மற்ற கட்சிகளை விமர்சிப்பது இயல்புதான் என விஜயின் கருத்துக்கு பதில் கொடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்கள் அணியில் இணைவார்கள் என விஜய்க்கு மறைமுக அழைப்பும் விடுத்துள்ளார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வரும் திங்கட்கிழமை முதல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பயணத்தை தொடங்குகிறார். இதனை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த இபிஎஸ் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை மற்றும் பாடலை வெளியிட்டார். சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை விஜய் விமர்சித்தது குறித்து விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா? விடுதலை சிறுத்தை செய்யலையா? காங்கிரஸ் செய்யலையா? கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. திமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்கள் அணியில் இணைவார்கள் என கூறிய இபிஎஸ் விஜய்க்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்தார். அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் தான் எங்களுடைய நோக்கம். அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற புதிருக்கும் எடப்பாடி பழனிசாமி விடையளித்தார். இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை திட்டம் குறித்து விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தேமுதிகவுடனான கூட்டணி ஜனவரிக்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றார். ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் இபிஎஸ் 23ஆம் தேதி தஞ்சை பட்டுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் 33 சட்டசபை தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்க இபிஎஸ் திட்டமிட்டுள்ளார். ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் ரோட் ஷோ, மக்களோடு மக்களாக நடைபயணம் செல்ல திட்டமிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கட்சி நிர்வாகிகள் வீட்டில் உணவருந்தவும் சில இடங்களில் கட்சியினர் வீட்டிலேயே இரவு தங்கவும் திட்டமிட்டுள்ளார்.